ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழில் ரிலீஸ் ஆயிருக்க ஈகோ ராமன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் ஒரு த்ரில்லர் ஜானர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மாவோட மிகப்பெரிய ஆசை பார்த்தீங்கன்னா தான் பையன் எப்படியாவது கவர்மெண்ட் ஜாப்புக்கு போயிடணும் அப்படின்ட்டு தான். அதுக்கான முயற்சியில் இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவரு அவங்க ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருந்த ராமனை சந்திக்கிறாரு. அவரு கொஞ்சம் தெனாவட்டு பிடிச்சவராக இருக்காரு. ஆனால் அது நம்ம ஹீரோக்கு தெரியல. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருக்கு நடுவில் ஈகோ கிளாஷ் ஆரம்பிக்குது. அது எங்க போய் முடியுது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ரோபோ சங்கரோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். நம்ம பல படங்கள்ல அவரை காமெடியா பார்த்திருக்கோம். இந்த படத்துல ஒரு வித்தியாசமான ஒரு ரோலை பண்ணியிருக்காரு, நீட்டாவே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த கிராமத்தை காமிச்சிருக்க அழகா இருக்கட்டும், அங்க இருக்க மக்களோட வாழ்வியலா இருக்கட்டும், அதையும் தாண்டி அந்த கிராமத்தையே ரொம்ப அழகா சினிமோட்டோகிராஃபில கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோருமே ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது பல போர்ஷன்ஸ்ல. இந்த படத்துல வர சைக்காலஜிக்கல் த்ரில்லர் போர்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. குறிப்பா நம்ம ஹீரோக்கும் வில்லனுக்கும் நடுவில் இருக்க கான்ஃபிளிக்ட்லாம் செமையாவே ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னு சொல்லலாம். டெக்னிக்கலி படம் சவுண்டா தான் இருந்தது. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். ஏன்னா பல இடங்கள்ல படம் பயங்கர ஸ்லோவா போகுது. அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதி எடுத்திருந்தா நல்லாவே இருந்திருக்கும். அதே மாதிரி இவங்க என்னதான் ஸ்டோரி பிளாட் வைஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் எடுத்திருந்தாலும் அதை ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் பெருசா இல்லாம ரொம்ப ஃபிளாட்டா பிரசன்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி கேரக்டர் ரேட்டிங் வைஸ் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு நல்லா இருந்தாலும் பல பேர் ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அது பெருசா நம்ம கனெக்ட் ஆகவும் இல்லை. அதனால நம்மளால இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து படத்தையும் பார்க்க முடியல. மொத்தத்தில் இந்த படம் என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.